பொதுவாகவே இந்த ஜின்களை பற்றி நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஜின்கள்னா என்ன, அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் இஸ்லாமிய நண்பர் இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தாரு. அதை பற்றின ஒரு தொகுப்பை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜின்ங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாரோட வீட்லையுமே இருக்குமாங்க. எல்லாரோடைய வீட்டிலன்னொன்னே எல்லாருமே பயந்துராதீங்க. ஆக்சுவலாக சுத்தம் இல்லாத இடங்கள்ல தான் ஜின்கள் வாழுமா. பாலடைஞ்ச பங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நாளாக பூட்டி வைக்கப்பட்ட மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு பங்களால ஜின் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வீட்டில் கழிப்பறை டாய்லெட் சுத்தமாக இல்லைன்னா அங்கே ஜின் வருமாங்க. அது ஒரு ஜின்னுக்கு ஒரு போர்ட்டலாக அமையுமா. அதை பற்றின ஒரு உண்மை கதை தான் நம்மளோட ஷோக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தெளிவான தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தங்கச்சியோட பேர் அகிலாங்க. அவங்க ஒரு நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க இப்போது ராம்நாடில். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டோரியுமே பயங்கரமாக இருக்குங்க. அகிலா செவிலியர் ஆகணும், அதாவது நர்ஸுக்கு படிக்கணுங்கிறது அவங்களோட சின்ன வயசுலேருந்தே எய்மாக இருந்திருக்குதுங்க. அதுக்கு காரணம் அகிலாவோட அம்மாவை ஒரு நர்ஸு தான் காப்பாற்றிருக்கிறாங்க சின்ன வயசில். அந்த பேக் ஸ்டோரி எதுவுமே என்கிட்ட டீட்டெயிலாக அவங்க சொல்லலை. அதன் காரணமாகவே இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா நர்ஸ் ஆகணும்னு சொல்லி வளர்த்தனாலையா என்னன்னு தெரில, அகிலாவோட அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துடுறாங்க. அகிலாவோட அக்கா அப்பா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அகிலாவை படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட எய்ம் எல்லாமே நர்ஸ் ஆகணுங்கிறதுல மட்டும்தாங்க. அகிலா பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க. அவங்களோட வீட்டில் அப்பா, அக்கா, அகிலா 3 பேர் தான். அகிலாவோட அம்மா அகிலா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே தவறிடுறாங்க, இறந்துடுறாங்க. ஒரு வழியாக கோயம்புத்தூரில் அவங்களுக்கு ஒரு சீட்டும் கிடச்சிருது. பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க. என்ன காலேஜுங்கிறத மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால என்னால் காலேஜை மென்ஷன் பண்ண முடியாதுங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நர்சிங் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க. மொத்தம் 4 வருஷமாங்க. இந்த 4 வருஷத்தில் அங்கேயே இன்டர்ன்ஷிப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அது எல்லாமே இன்க்ளூடடாக சேர்த்து தான் 4 வருஷம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்குமா. அவங்க ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே அவங்களுக்கு சங்கட்டமாக இருந்திருக்குதுங்க. என்னென்னா அவங்களோட ஃபேமிலியாக இருந்த ஒரு பொண்ணு ஃபஸ்ட் டைமாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க கோயம்புத்தூரில். அகிலா தங்கி படித்த அந்த லேடிஸ் ஹாஸ்டலில், அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குமாங்க. இந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது மொத்தம் 3 ஃப்ளோராங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லேடிஸ் ஹாஸ்டலோட அதே அமைப்பு தான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வார்டன் இருப்பாங்க. அங்கே நிறைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ரூம்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரூம் இருக்குமாங்க. அதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர்லையும் இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் மிக்சடாக தான் இருப்பாங்களாம். அகிலா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. சென்னையை சேர்ந்த பாரதிங்கிற பொண்ணு அதே ஹாஸ்டலில் இவங்களோட ரூம்மேட்டாக கிடைக்கிறாங்க. ஒரு ரூமுக்கு மொத்தம் 3 பேர் தங்கலாமாங்க. இந்த 3 பேரில் பாரதியும் அகிலாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு பொண்ணு அவங்க எதுக்கு இருக்கிறாங்க, எதுக்கு வராங்க, எப்போ வருவாங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி மர்மமாவே இருக்குமாங்க. திடீர்னு வருமா, திடீர்னு போகுமா, திடீர்னு அவங்க ஆள் கூட ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிருமா, எப்போ தூங்குறா, எப்போ அந்த டோர் ஓப்பனில் இருக்குது, எப்போ க்ளோஸில் இருக்குன்னே தெரியாமல் அடிக்கடி பாரதி அகிலா இவங்க 2 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வருமாங்க. அந்த பொண்ணை தான் திட்டுவாங்களாம் இவங்க 2 பேரும். அன்டைமில் நீ பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுற, காற்றுக்கு ஆடுறது கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நைட்டு முழிச்சு பார்த்தா ஓப்பனில் இருக்குது, ஒரு மாதிரி குளிருது, தேவையில்லாத வேலை, வார்டன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மிரட்டினாலும் அந்த பொண்ணு கேட்கறதா கிடையாது. இந்த பாரதிங்கிற பொண்ணு ரொம்பவே இந்த பேய் விஷயத்தில் ஊர்ன ஒரு பொண்ணு. ஊர் சைட்லலாம் இந்த பேய்னா என்ன, பேயை பார்க்கணும், எப்படியாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு கேங் அலையும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேங்கு தான். அந்த மாதிரி ஒரு கேங்குக்கு தலைவினே சொல்லலாமா பாரதியை. விட்டுருந்தா அவங்க ஒரு யூடியூபராக இருப்பாங்களாங்க. அவங்களே இது எல்லாத்தையுமே இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அகிலா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பாரதி இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அகிலா கிட்ட ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்கிற விஷயம், அடியே மொட்டை மாடியில் ஏதோ பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு நாள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா. அதே மாதிரி இவங்களோட காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இவங்க ஹாஸ்டலுக்கு பேக் சைடில்
ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் காடு மாதிரி போகுமாங்க. இந்த காட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கதாகவும் அடிக்கடி அழுகிற சத்தம்லாம் கேட்குறதா செக்யூரிட்டி சொன்னாங்க. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்கள்லாம் மூக்க நுழைக்கிறது தான் பாரதியோட வேலை. அவங்க மட்டும் போகிறது பத்தாதுன்னு அகிலாவையும் இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே கூப்பிடுவாங்களாம். வேற யாருக்கா தெரிஞ்சா வார்டன் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 பேர்னா நம்மளாம் ஒரே ரூம்மேட் இல்லையா, வா ஒன்றா போயிட்டு வந்துடலாம், என் கூட வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் ஆகுது இவங்க இந்த ஹாஸ்டலுக்கு வந்து. இந்த 1 வருஷமாகவும் அகிலாவும் அந்த பொண்ணும் டிமிக்கி கொடுத்துட்றாங்க. அதாவது இவங்க கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகவே கிடையாது. ஆனால் இந்த பாரதிங்கிற பொண்ணு மட்டும் தனியாக அப்பப்போ எங்கேயோ போயிட்டு வருவாங்களாங்க. ஆனால் இவங்க கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்களாம். நான் அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே வந்து உண்மையாகவே ஒரு ஆத்மா இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம். இதுக்கு மேலே பேசாத, நீ போகிறனா அது உன்னோட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அகிலாவும் அதுக்கப்புறம் கேட்குறது இல்லையாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேய்னா பயம் சின்ன வயசுலேருந்தே. அகிலா காலேஜில் சேர்ந்து 1 இயர் நல்லா தாங்க போயிருக்குது. அவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போயிருக்குது. எந்த ஒரு அமானுஷ்யமோ அசம்பாவிதமோ நடக்கலை. ஆனால் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள்லாம் இருக்குதுங்க. அதில் ஒன்று, யார் ஹாஸ்டல் மேட்டாக வராங்களோ, அதாவது இப்போ என்னோடய ரூமில் இப்போ அகிலா இருக்கிறாங்கன்னா பாரதி இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கிறனால இது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஒரு ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே 4th இயர் வரைக்குமே ஒன்றா இருக்கலாமாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 3 பொண்ணுங்களும் நல்லாவே அட்டாச் ஆகிடுறாங்க. இந்த 1 இயரில் இவங்களுக்கு வேறு யாரு கூடயும் பாண்டிங் இல்லை, அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் இல்லைங்கிற காரணத்தினால ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க செகண்ட் ஃப்ளோரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நைட்டு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. அகிலா, பாரதி, அந்த பொண்ணு 3 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. என்னடா இது, டோரை லாக் பண்ணிட்டு தான் படுத்தோம், அகிலா தான் லாக் பண்ணிட்டு படுத்துருக்குறாங்க. அகிலா எந்திரிக்கும் போது பாரதி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அகிலாவோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணா ரைட் சைடில் ஒரு கபோர்டு மாதிரி இருக்குமா. இந்த இரும்பு கபோர்டில் தான் இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்களாம். அந்த கபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு காட் இருக்குமா. இந்த காட்டில் தான், அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் காட், ரூம்குள்ளே போனதும் அங்கே தான் அகிலா படுத்திருப்பாங்க. அடுத்து ஒரு காட் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. இதில் தான் பாரதியும் அந்த பொண்ணும் ஆப்போசிட்டில் படுத்திருப்பாங்களாம். இப்போது டோர் சவுண்டு கேட்டதுமே அன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு அகிலா டக்குன்னு கண் முழிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது, நம்ம ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுத்தோம், நம்ம தான் தாப்பால்லாம் போட்டோம், எப்படி வந்து ஓப்பனில் இருக்கும்? அவங்களுக்கு சரியான தூக்க கலக்கங்க. என்னடா இது, இந்த பொண்ணோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட ரூமில் எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு கேரளா பொண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ஆள்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு வெளியே போகும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த கேரளா பொண்ணு தான் அவங்க ஆளு கூட ஒரு வேளை அன்டைமில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாளுன்னு சொல்லிட்டு கடுப்பாகி எந்திரிச்சு போயிட்டு காரிடாரில் நின்று பார்த்தா ஒரு மாதிரி மயான அமைதி. காரிடாரில் யாருமே கிடையாது. இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடிலாம் ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட் நேரம் இந்த விண்டோட சவுண்டு, இந்த காற்றோட சவுண்டே பயங்கரமாக இருக்குமாங்க. அதுவே யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரியான ஒரு சத்தத்தை கொடுக்குமா. அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலில் பூச்சிங்கெல்லாம் கத்துற இந்த சத்தத்தோட இந்த விண்டோட சவுண்டு இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பேய்னா பயம். எப்படி அவங்க அம்மா வந்து நர்ஸ் தான் வந்து அவங்கள காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்களோ, அதே மாதிரி இவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற நிறையா குழந்தைங்களாம் இவங்கள சின்ன வயசுலேருந்தே பேய்ன்னு சொல்லி கெடுத்து வச்சுருக்கிறாங்க. பேய் இருக்குது, சாமி இருக்கோ இல்லையோ பேய் இருக்குங்கிறத நம்புகிற ஒரு கேரக்டர் தான் இந்த பொண்ணு அகிலா. அகிலாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே நிற்கிறதுக்கே பயம் வந்துருக்குதுங்க. ஏன்னா அந்த காரிடாரில் அகிலாவை தவிர்த்து வேற யாருமே இல்லை. அந்த 3ஆவதா அவங்களோட ரூம்குள்ளே இருந்த அந்த கேரளா பொண்ணு எங்கே போனாங்க, எங்கேயாச்சும் போகட்டும், வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேமா அவங்களோட ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்காக லைட் சுவிட்சை போட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது தான் இவங்களோட ரூம்குள்ளே வெளிச்சம் அடிக்கும் இல்லையா, ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து அந்த எல்லோ லைட்டோட வெளிச்சம் வெளியே அடிக்கும் போது பக்கத்தில் இருந்த காட்டில் அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அகிலாக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க இதை பார்த்ததும். அப்போ அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா யார் இந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பா? பக்கத்தில் இந்த பாரதிங்கிற பொண்ணும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட காட்டில் படுத்து. எல்லாருமே ரூம்குள்ளே இருக்கும்போது யாரு இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க? அகிலாக்கு ஒரு வேளை இவங்க யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டு பேசிட்டு, அந்த பொண்ணே நடுவில் கூட இவங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க ஆள்கிட்ட போய் ஃபோன் பேசிட்டு ரிட்டன் வரும்போது இந்த ரூம் டோரை லாக் பண்ணாமல், சரியாக லாக் பண்ணாமையோ இல்லை லாக் பண்ணாமையோ போய் படுத்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தோணவே மாட்டேங்குது மைண்டில்.
ஏன்னா இந்த பொண்ணுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம், பேய் தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கும்போது, ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு அமானுஷ்யமே நடக்கலை. ஆனால் இப்போது செகண்ட் ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறமா இப்படி நடக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இங்கே இந்த ரூமில் இருக்குது, அப்படி இல்லைனா வெளியே ஏதோ ஒரு விஷயத்த இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்களே மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அகிலா அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையாங்க. அவங்களுக்கு வினோதமான சத்தங்கள், யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பாத்ரூமில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்திருக்குது. அது போக பாத்ரூம்குள்ளே இருந்து அத்தர் ஸ்மெல் வந்திருக்குதுங்க. உடனே எந்திரிச்சு போய் லைட்டை போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாத்ரூம்குள்ளே யாருமே இல்லை. ஆனால் ரெஸ்ட் ரூமில் இருந்து எப்படி அத்தர் ஸ்மெல் வரும்? இவங்களோட ரூம்மேட்ஸ் யாருமே அத்தர் யூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரியான ஸ்மெல் வர மாதிரி பர்ஃப்யூமும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவங்களோட ரூம்குள்ளே அதுவும் டாய்லெட்லேருந்து இந்த ஸ்மெல் வரும்? சும்மாவே அகிலாக்கு பேயினா பயம். அது போக யார் இந்த டோரை ஓப்பன் பண்ணாங்கங்கிறது வேற அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போது அவங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்திருக்குது. 2 பேருமே எழுப்புறதுக்கு போயிருக்கிறாங்க. இந்த கேரளா பொண்ணையும் பாரதியவும் எழுப்பலாம்னு சொல்லிட்டு கிட்டக்க போகும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த அகிலாங்கிறவங்களோட ஒரு கேரக்டர் என்னென்னா, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, தூங்குறவங்கள மெயினாக எழுப்பவே மாட்டாங்களாம். அது சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஹேபிட்டாக அவங்களுக்கு. அதனாலேயே அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் இவங்களோட காட்டில் லைட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்குறாங்க. லைட்டை போட்டால் அவங்களாவே எந்திரிச்சிருவாங்க இல்லையா? கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்கன்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. காலையில் 6 மணிக்கு பாரதி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அவங்களோட பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க அகிலாவை பார்த்து பயந்துடுறாங்க. ஏன்னா இவங்க ஆள் ஒரு மாதிரி அழுது, நைட்டெல்லாம் அழுது இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. ஏதோ ஒரு பேய் இங்கே வந்துருச்சு, நம்மளை ஏதோ ஒன்று பண்ண போகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அகிலா போயிட்டாங்க. அதனாலே நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டு கண்ணெல்லாம் வீங்கி போய் ரெட்டிஷாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போய் இருந்திருக்கிறாங்க. இப்போ பாரதி அவங்க கிட்ட போய் கேட்கும்போது நைட்டு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அழுதுகிட்டே பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க அகிலா. இப்போ பாரதி என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாதுடி, நீ ஏன் எதனா கற்பனை பண்ணிக்காத, நீ வேற எதையோ ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு நீ ஏன் நைட் நடந்ததெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே சாதாரணமாக நடந்த ஒன்றா தான் இருக்கும். மேபி அவள் தான் அவள் ஆள்கிட்ட பேசிட்டு டோரை ஒழுங்காக லாக் பண்ணாமல் போயிருப்பா. அவள் எந்திரிச்சோடனே அவளை நான் திட்டுறேன், நீ தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அப்புறம் எப்படி அத்தர் ஸ்மெல் வரும்? அத்தர் ஸ்மெல் வெளியே பக்கத்து ரூம்லயோ இல்ல கீழ் ரூம்ல யாரா ஒருத்தவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கடி. எப்போ? விடிய காலையில 4 மணிக்கா யூஸ் பண்ணுவாங்க. இது புதுசா இருக்குடி. நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இங்க தான் இருக்கிறோம், இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கிறோம். செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு இவங்க இந்த ரூமுக்கு வந்து. 3 மாசத்துக்கு அப்புறமா எதனால அத்தர் ஸ்மெல் இங்க வரணும்? 3 மாசத்துக்கு அப்புறமா எதனால இந்த டோர் இப்படி ஓப்பன்ல இருக்கணும்? இந்த பொண்ணு வெளியே போய் பேசிட்டு வந்தாலுமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். அன்டைமா இருந்தாலும் லாக் பண்ற சவுண்டு மட்டும் தான் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே ஒழிய ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போய் படுக்கிற பொண்ணு கிடையாது. அது ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் தான் அந்த பொண்ணு அப்படி இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை திட்டி திருத்திட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ எப்படி இது ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறாங்க. இது ஏதோ ஒரு அமானுஷம் தாண்டி, என்னமோ நடக்குது, நான் அம்மன் கோயிலுக்கு போகணும், என் கூட வரியா இல்லையா? நம்ம இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டுலாங்கிறாங்க. பரவாயில்லடி, நீ சொல்கிற மாதிரியே கோயிலுக்கும் போகலான்னு சொல்லிட்டு அவங்கள காம் டவுன் பண்ணி அகிலாவும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேரளா பொண்ணு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேருமே மாற்றி திட்டுறாங்க இந்த கேரளா பொண்ணை. ஏய் லூசு மாதிரி பேசாதீங்க, நான் நைட்டு எந்திரிக்கவே இல்லை, சொல்லப்போனால் நைட்டு என் ஆள் கூட நான் ஃபோனே பேசலை. என்னடி சொல்கிற? நைட்டு நீ ஃபோன் பேசலன்னா அப்போ யார் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பா? நான் சத்தியமாக ஓப்பன் பண்ணலடி. லாஸ்டா நம்ம 3 பேரும் மெஸ்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்ததுக்கு அப்புறமா அகிலா தான் டோரை லாக் பண்ணா. டோரை லாக் பண்ணதுமே அப்படியே படுத்து தூங்கினது தான் நான் இப்பதான் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இதுதான் அகிலாவுக்குமே தோணி இருக்குது. லாஸ்டா அந்த பொண்ணு தான், அதாவது அகிலா தான் டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப யார் ஓப்பன் பண்ணியிருப்பா? இப்போ இந்த 2 பொண்ணுங்களுமே கிடையாதுன்னா பாரதி ஒருவேளை ஓப்பன் பண்ணி வெளியே அன்டைம்ல எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருப்பாங்களா? அவங்க தான் இந்த கோஸ்ட் ரைடர் ஆச்சு. எங்கேயாச்சும் போயிட்டு எதனா வீடியோ எடுக்கிறது இல்ல எதனா ஒரு விஷயத்த அன்டைம்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல வெளியே போனாங்களான்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களுக்குமே டவுட் ஆகுது. அகிலாக்கும் அந்த கேரளா பொண்ணுக்கும் 2 பேருமே பாரதி கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க. உண்மையை சொல்லு, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், நீ தான் வெளியே போயிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது பாரதியுமே மறுக்கிறாங்க. இப்போ பாரதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க விடு, மேபி லூஸ் கான்டாக்டாக கூட இருந்திருக்கலாம், அதுவாக கூட ஓப்பன் ஆகிருக்கலாம். அது எப்படி 3 மாதமாக அதுவாக ஓப்பன் ஆகாதது இன்றைக்கி ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அகிலா இந்த விஷயத்தை விடுற மாதிரி இல்லை. நீ சொன்ன மாதிரி ஈவினிங்காக அந்த கோவிலுக்கு போகலாண்டி, காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு, எல்லாருமே குளிச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே குளிச்சு கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த 3 பொண்ணுங்களுக்குமே அவங்களோட பாத்ரூமில் அத்தர் ஸ்மெல் வந்திருக்குதுங்க. ஆனால்
அவங்களோட ரூமில் வச்சு இந்த அத்தர் ஸ்மெல்லை பற்றியோ இந்த பேயை பற்றியோ அமானுஷத்தை பற்றியோ பேசாமல் எல்லாருமே அவங்களோட ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா மெஸ்ஸில் வச்சு பேசுகிறாங்க. நீ சொல்கிறது உண்மைதாண்டி, நம்ம ரூமில் ஏதோ சம்திங் ராங். யார் சொல்கிறாங்கன்னா பாரதி. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். அவங்க தான் அந்த பேய் விஷயத்துலலாம் கொஞ்சம் ஊர்னவங்க. எந்தெந்த பேய் எங்கெங்கே இருக்கும், எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குதுங்கிற காரணத்தினால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரூமில் ஒரு ஜின்னு இருக்குடி. ஏன்னா அந்த ஜின்னுக்கு தான் வந்து இந்த மாதிரி அத்தர் ஸ்மெல்லோ இல்லை எதனா ஒரு பேட் ஸ்மெல் வரும். இன்னொன்று இந்த மாதிரியான வேலைகள்லாம் அது பார்க்கும். டோரை ஓப்பன் பண்ணி விடுறது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது பார்க்கும். நம்மளோட ரூமை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்களோட பாத்ரூமில் இவங்க யூஸ் பண்ணுற அந்த நாப்கின்ஸ் எல்லாத்தையுமே, இந்த கேரளா பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குமாங்க. அது இந்த நாப்கின்ஸ் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு கட்டி உள்ளேயே வச்சுருக்குமா. அதை எடுத்துகிட்டு போய் வெளியே போகிறதுக்கு சோம்பேறித்தனம். அதாவது ஒரு 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி உள்ளேயே வச்சுருக்குமா பாத்ரூம்லேயே. அந்த மாதிரி வச்சுருந்தனால தான் இந்த ஜின் வந்து இங்கே வந்திருக்குது. இது இப்போ நேற்றுன்னு கிடையாது. கடந்த 3 மாதமாகவே ரொம்ப ஒரு மாதிரி பாத்ரூம் சுத்தம் இல்லாமல் வச்சுருக்க காரணத்தினால தான் அந்த ஜின் வந்து உள்ளே வந்திருக்குங்கிறது என்னோட கெஸ்டி அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. இப்போது அந்த கேரளா பொண்ணு சண்டைக்கு வராங்க. ஏன் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதும் தான் நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன், அதில் என்ன இருக்குது, நீ எதனாலும் எனக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்லு, சும்மா இப்படி சுற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களுக்கு சண்டை வந்திருக்குது. அகிலா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் சொல்கிறது கரெக்டாக தப்பானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, அவள் சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரூமை இதுக்கப்புறம் க்ளீனாக தான் வச்சுக்கணும். அப்படி ஒரு வேளை க்ளீனாக வச்சுக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு நீ வேறு ஒரு ரூமுக்கு போயிருங்கிற மாதிரி மிரட்டிடுறாங்க. இப்போது அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. ஈவினிங்காக காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஹாஸ்டலுக்கு 3 பேரும் ஒன்றா தான் வருவாங்களாம். மெஸ்ஸுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றா தான் இவங்களோட ஹாஸ்டல் ரூமுக்கு வருவாங்களாம். ஹாஸ்டல் ரூமுக்கு வரும்போதே அம்மன் கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒரு 1 hour டைம் வேணும்னு சொல்லிட்டு கீழே வார்டன் கிட்ட பெர்மிஷனும் வாங்கிடுறாங்க அகிலா பாரதியோட. இப்போ இவங்க 3 பேருமே இவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது அந்த கேரளா பொண்ணு கத்திட்டு அங்கனக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்கவுங்க காட்டில் உட்காந்து சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அகிலாவும் பாரதியும். இவங்க கத்துல என்னமோ ஏதோன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா இவங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. உள்ளே அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாத்ரூம்குள்ளே அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க இல்லையா நாப்கின், மொத்தமாக ஒரு கருப்பு கலர் கவரில் போட்டு வச்சுருப்பாங்களாம் பாலித்தீன் பையில். அந்த கவரை யாரோ ஒருத்தவங்க கிழிச்சது மட்டும் இல்லாமல் அந்த நாப்கின் எல்லாமே அங்கங்கே சதறி கிடக்குதான். பாத்ரூம் ஃபுல்லாக கெட்ட ஸ்மெல்லாங்க, பயங்கரமாக ஸ்மெல் அடிச்சிருக்குது. காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ குட் ஸ்மெல் அடிச்சிச்சோ, அந்த அத்தர் ஸ்மெல் அடிச்சிச்சோ, அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம், அந்த பிளட்டெல்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் அங்கங்கே சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க. அவங்களுமே ஒரு மாதிரி தான் இதை ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க அந்த பொண்ணு. இருந்தாலும் நடந்ததை சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்னைங்கிறதுக்காண்டி சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக ஒரு மாதிரி கிடந்ததை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி அவங்களோட காட்டில் வச்சுட்டு இவங்க 2 பேருமா சேர்ந்து அதை க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. பாரதியும் அகிலாவும் சேர்ந்து அந்த ஃபுல்லாக அந்த நாப்கின் எல்லாத்தையும் வேறு ஒரு கவரில் போட்டு அதை க்ளீன் பண்ணி கீழே போயிட்டு குப்பை தொட்டிலையும் போட்டு வந்துட்டாங்க. இப்போது அந்த பொண்ணு எந்திரிச்சதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணும்போது ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவம் இந்த நாப்கின் இருக்கு இல்லையா, கீழே கிடக்கு இல்லையா, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சாங்க. அதை எடுத்து கடிச்சிக்கிட்டு இருந்துச்சான். அதை அந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் பயந்து போய் கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க அந்த பொண்ணு. ஆனால் இவங்க 2 பேரும் போய் பார்க்கும்போது வெறும் நாப்கின்ஸாக தான் சதறி கிடந்துருக்குது. இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த ரூமில், இந்த பாத்ரூமில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறத. ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க. இவங்க வார்டன் கிட்ட பர்மிஷன் கேட்டதே 7 மணிக்குள்ளே வந்துடுவோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் 6:30 மணிக்கு தான் இவங்க ஹாஸ்டலை விட்டே கிளம்பியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ இந்த அமானுஷ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா வார்டன் கிட்ட போய் சொல்கிறாங்க. நடந்ததை அப்படியே சொல்கிறாங்க. மேம், நேற்று நைட்டு இப்படிலாம் நடந்துச்சு. காலையில் நாங்கள் 3 பேருமே குளிச்சிட்டு இருக்கும்போது அத்தர் ஸ்மெல் வந்துச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு உருவத்தை இவள் பார்த்துருக்குறா, அந்த பொண்ணு கேரளா பொண்ணு பார்த்துருக்காங்கும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே 1000 இருக்கலாம், அதை உங்களுக்குள்ளேயே ப்ராங்க் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இதை கொண்டு வர வேலைலாம் வச்சுக்காதீங்க. இந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட நான் 12-13 வருஷமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வார்டனா. யாருமே இது நாள் வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை சொன்னதே கிடையாது. இந்த ஹாஸ்டலே
ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது, அதை மாற்றிடாதீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து, இப்போ என்ன 6:30 மணி ஆகுது, நீ 7 மணிக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டப்போ உனக்கு பெர்மிஷன் டைம் வேணுமா, 8 மணிக்கு கூட வா, பிரச்சனை கிடையாது, அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, இதுக்கு மேலே எப்படி அழுத்தத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. இவங்களோட ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய ஃபேமஸான அம்மன் கோயில் இருக்குதாங்க கோயம்புத்தூரில். அந்த அம்மன் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே இந்த பொண்ணுங்க சொல்லி, ஐயா நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம், இந்த மாதிரிலாம் எங்கள் ஹாஸ்டலில் நடக்குது, வார்டன் கிட்ட போய் சொன்னால் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் நாங்கள் பார்த்ததும் உண்மை தாங்க ஏன்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேருமே ஹிந்து பொண்ணுங்க தான். ஸோ இவங்களுக்கு அதில் ஒரு பிலீவ் இருக்குது, சாமியால் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பூசாரிக்கிட்ட அது நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அங்கேருந்து எலுமிச்சம்பழம், திருநீர், அப்புறம் அம்மன் காலடியில் வச்ச கயிறை வந்து இவங்க 3 பேருக்குமே கட்டி விட்டுருக்கிறாரு அந்த சாமியார். கட்டி விட்டதுக்கப்புறமா இவங்களோட ஹாஸ்டலில் அன்னைக்கு, அதாவது ஒரு 3 நாளைக்கு மட்டும் கவுச்சி சாப்பிடாதீங்க, உங்கள் ஹாஸ்டல் மெஸ்ஸில் எதனா அசைவ சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாதீங்க, ஒரு 3 நாள் மட்டும் அம்மனுக்கு விரதம் இருந்து கொஞ்சம் வெஜிடேரியனாக சாப்பிட்டு கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா அந்த ரூமில் கொஞ்சம் உங்களை பிடிச்ச அந்த கெட்ட சக்தி வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. அந்த பூசாரி சொன்ன மாதிரியே அன்றைக்கி நைட்டு அவங்களோட மெஸ்ஸில் அசைவ சாப்பாடு போட்டாலுமே சைவத்தை மட்டும் இவங்க எடுத்து தயிர் சாதம் மட்டும்தான் 3 பேர் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 9:30-10 மணி இருக்குமாங்க, படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க காட்டில் படுத்துருக்குறாங்க. இவங்களோட ரெஸ்ட் ரூம்குள்ளே பயங்கரமாக யாரோ ஒருத்தவங்க இப்படி டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்டிருக்குது. 3 பேருமே அலறி அடித்து எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் டைம் ஒன்றும் அன்டைம்லாம் கிடையாது, 9:10 தான் ஆகுது. எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பாத்ரூம்குள்ளே யாருமே இல்லை. ஆனால் இந்த சத்தம் இந்த 3 பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்து ரூம்லேயும் கேட்டிருக்குது. ஏன்னா இவங்க பயந்துட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே காரிடாரில் போய் உட்காந்துருக்குறாங்க கொஞ்ச நேரம். பக்கத்து ரூமில் இருக்கிற பொண்ணுங்களும் காரிடாரில் தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு கேட்டிருக்குது, என்னடி உள்ளே போட்டு கதவை அப்படி உடைக்கிறீங்க, எதனா பிரச்சனையா, பிரச்சனைனா எப்படி 3 பேரும் ஒன்றா வந்து உட்காடுறீங்க வெளியே, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்கிறாங்க. பக்கத்து ரூமில் இருக்கிற 3 பொண்ணுங்க கிட்ட சொல்லும்போது அதில் ஒரு பொண்ணு முஸ்லீமாங்க. அந்த பொண்ணு தான் இதை பற்றி டீட்டெயிலான விவரத்தை இந்த பொண்ணுங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இதை பற்றி படிச்சிருக்கிறோம், ஜின்னை பற்றி முஸ்லீம்ஸில் எல்லாருக்குமே தெரியுமாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கிற ஜின்கள் தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் தான் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஜின்கள்ங்கிறது நல்ல ஜின்களும் இருக்குது, கெட்ட ஜின்களும் இருக்குது, மனுஷங்களை மாதிரியே தான் அவங்களுக்கும் சொல்லி குடும்பம்லாம் இருக்குது. இதை நான் டீட்டெயிலாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரியை தேவைப்படும், அதை தான் நான் சொன்னேன், தனியாக ஒரு ஸ்டோரியில் சொல்கிறேன். மேலோட்டமாக சில டீட்டெயில்ஸ்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு அந்த முஸ்லீம் பொண்ணு சொன்னது மட்டும் இல்லாமல் பாத்ரூமை சுத்தபத்தமாக வச்சுக்கணும், நம்ம சிங்க் இருக்கு இல்லையா, நம்ம கிச்சனில் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்ட சாப்பாடு இந்த தட்டெல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்போம், வீட்லேயும் குப்பைங்களெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்போம், அந்த இடங்களில் ஒரு 2-3 நாளைக்கு ஸ்மெல் வர அளவுக்கு எதனா ஒரு விஷயத்தை போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் ஜின் வருமாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இவங்களோட ரூம்குள்ளே, அதுவும் பாத்ரூம்குள்ளே ஜின் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பொண்ணு தான். அவங்களோட நாப்கின் எல்லாத்தையுமே அவங்க அப்பப்போ சுத்தம் பண்ணி பாத்ரூமையும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அங்கே அந்த ஜின் வந்திருக்காதாங்க. ஆனால் இப்போது அந்த லெவலெல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் உங்களோட பாத்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த 1 மணி நேரத்தில் பாத்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த பொண்ணு போயிட்டு சூறா ஓதியிருக்கிறாங்க. சூறா மட்டும் இல்லைங்க, சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு சொன்னது, உண்மையாகவே இந்த பாத்ரூமில் ஒரு ஜின் இருக்குது, அது இந்த பாத்ரூமில் மட்டும் இல்லை உங்களோட ரூம்குள்ளேயும் அப்பப்போ வந்துட்டு தான் போகும், அதுக்கு அந்த சக்தி இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ரூமையும் சரி பாத்ரூமையும் சரி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்களாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க இந்த 3 பொண்ணுங்களுக்குமே தூக்கமே இல்லை. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த கழுவி விட்ட தண்ணிலாம் இருக்கும் இல்லையா பாத்ரூமை, அந்த தண்ணி மேலே இப்படி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே தூங்காமல் காட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டு பக்கத்தில் 3 காட்டையும் போட்டு ஒன்றா படுத்துருக்குறாங்க. அம்மனோட திருநீரையும் எலுமிச்சம்பழத்தையும் இவங்களோட தலகாணி கடியில் வச்சது மட்டும் இல்லாமல் அம்மன் பாட்டை போட்டு விட்டுட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இல்லை. கதவை தட்டுற சத்தமோ இல்லை மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷமே அவங்களோட ரூமில் நடக்கலையாம். இதுக்கப்புறமா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இவங்களோட ரூமையும் இவங்களோட பாத்ரூமையும் ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருந்துருக்குறாங்க. அந்த முஸ்லீம் பொண்ணு சொன்ன மாதிரியே இவங்களோட ரூமில் எந்த ஒரு அமானுஷமும் அதுக்கப்புறம் நடக்கலையாம்.
அப்போது அவங்க சொன்னது தானே உண்மை. நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கலனா இந்த மாதிரி கெட்ட சக்திகள்லாம் வந்து உட்கார்ந்துருங்கிறது உண்மையான விஷயம். அதை நாங்கள் கண்கூட பார்த்தோம், அங்கே இருந்தே அனுபவிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம் இது தாங்க, அவங்க ஹாஸ்டலில். ரெண்டாவது சம்பவம் நடந்தது ராம்நாடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல். அகிலா அவங்களோட படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நர்ஸாக டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இதை விட பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சம்பவமாக. இங்கே கூட ஹாஸ்டலில் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க, அதனால் ஏதோ சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே யாருமே அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் அகிலாக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத பற்றின தொகுப்பை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து அந்த ஸ்டோரி உங்ககிட்ட வந்து சேருங்க 7 மணிக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில், அதாவது அகிலாவோட பார்ட் 2 ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுங்கிற ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். இந்த ஸ்டோரியிலேருந்து சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இருக்கிற இடங்களை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. ஹாஸ்டலில் நிறையா பொண்ணுங்க பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்களுக்குமே சொல்கிறேன். நம்ம இருக்கிற ஒரு ரூமாக இருக்கட்டும், மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் ரூமில் கண்டிப்பாக பேய் இருக்குங்க. ஏன்னா நிறையா ஸ்டோரிஸ் எனக்கு வந்ததை வச்சும் சொல்கிறேன், நானும் அனுபவிச்சிருக்கிறேன். என்னோடய ஸ்டோரியவும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பேச்சுலர் ஸ்டோரியை, பேச்சுலராக நான் ரூமில் இருக்கும்போது எனக்கு நடந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம ரூமில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை ஒரு கெட்ட சக்தியை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக நம்ம ரூம் சுத்தபத்தமாக இல்லைன்னு அர்த்தம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க தெரியும். மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய்.